ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. வரும் 27ஆம் தேதி வடசென்னை மற்றும் திருவள்ளூரில் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்தார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். இந்த நிலையில் விஜயின் சுற்றுப்பயணத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே தேதியில் சேலம் மற்றும் நாமக்கலில் பிரச்சாரம் செய்ய இருப்பதாக தவிக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அன்னை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். டிசம்பர் 13ஆம் தேதியில் சேலம் நாமக்கலில் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்தார். இந்த நிலையில் வரக்கூடிய 27ஆம் தேதி சேலம் மற்றும் நாமக்கலில் அவர் பிரச்சாரம் செய்ய இருப்பதான அன்னை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். வரும் 27ஆம் தேதி வடசென்னை மற்றும் திருவள்ளூரில் பிரச்சாரம் செய்ய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது தேர்தல் சுற்றுப்பயணத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. 27ஆம் தேதி என்று சேலம் மற்றும் நாமக்கலில் அவர் பிரச்சாரம் செய்வார் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அன்னை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் தேர்தல் சுற்றுப்பயணத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அன்னை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன? ஷாம், வணக்கம். வருகிற 27ஆம் தேதி வடசென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த நிலையில சேலம் நாமக்கல் மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கிறது. 27ஆம் தேதி வடசென்னையில முல்லை நகர், அகரம், ராயபுரம், புளியந்தோப்பு, கொருக்குப்பேட்டை, ஐஸ் ஹவுஸ், ஆயிரம் விளக்கு, டி நகர், எம்ஜிஆர் நகர், சைதாப்பேட்டை, மயிலாப்பூர், கண்ணகி நகர், ஆலந்தூர், வேளச்சேரி, வில்லிவாக்கம், ஐனாவரம், அம்பத்தூர், மதுரவாயர் பகுதிகளில் மக்கள் சந்திப்பு மேற்கொள்ள விஜய் திட்டமிடப்பட்டிருந்தார். அதன் அடிப்படையில சென்னை கமிஷன் அலுவலகத்துல அதற்கான மனுவும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அன்றைய தேதியில மழை வரும் மற்றும் அனுமதிக்கான நேரம் மாற்ற சொல்லி போலீசார் அறிவுறுத்தக்கூடிய நிலையில தான் அந்த நாளில் சுற்றுப்பயணத்தை தவிர்க்காமல் வேறொரு மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலாம் என்று திட்டமிடப்பட்டு தற்பொழுது அதுக்கான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. டிசம்பர் 13ஆம் தேதி சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்ட நிலையில திடீரென தேதி மாற்றப்பட்டு நாமக்கல் மற்றும் சேலத்துல 4 இடங்களில் மக்களை சந்திக்கவும் இதில் 2 இடங்களில் விஜய் உரையாற்றவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதாவது 27ஆம் தேதி நாமக்கல் மற்றும் சேலத்துல விஜய் மக்களை சந்திக்க இருக்கிறார். இதற்கு முன்னதாகவே அனுமதி அளிக்க கோரி ஒரு முழு லிஸ்டையுமே டிஜிபி அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த மாதம் 13ஆம் தேதி தொடங்கப்பட்டு டிசம்பர் 20ஆம் தேதி வரை இந்த சுற்றுப்பயணத்துக்கான மொத்த பட்டியலையுமே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அது ஒரு நாளுக்கு 3 மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக அந்த பட்டியல் இருந்தது. அந்த ஒரு நாளில் 3 மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டதால 2 மாவட்டங்கள் மட்டுமே ஒரு நாளைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான பட்டியலும் தற்பொழுது புதிதாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் 3வது சந்திப்பு வடசென்னை திருவள்ளூரை தவிர்த்து சேலம் நாமக்கல்ல மக்களை சந்திப்பதற்கான திட்டமிடல் தயார் நிலையில் இருக்குது. அதற்கான அனுமதி கடிதமும் காவல்துறையிடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெரி. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.